பிரியமான பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு தேடல். தேடுவது அல்ல விசுவாசம், கண்டுபிடிப்பது தான் விசுவாசம். எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பாவம். கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? மாப்பிள்ளை குடிக்காரனா இருப்பான், கல்யாணம் பண்ணி வச்சா அவன் குடி நிப்பாட்டுருவான் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த அம்மா நல்லா இருக்கும் கல்யாண வாழ்க்கைன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது. பிள்ளைய பிறந்தா நல்லதாச்சே அப்படின்னு பிள்ளைய பெற்றுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் நல்லதாச்சே. தேடல், எல்லா நேரத்திலும் ஒரு தேடல். இது வரைக்கும் நம்ம தேடி எதையாவது கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இது ரெண்டும், ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் சண்டை. ஒரு வருஷம் தானே நல்லா இருக்கும் கல்யாண வாழ்க்கை, ஒரு வருஷம் நல்லா போச்சு. பாப்பா மாதிரி இருந்த பிள்ளை பீப்பா மாதிரி ஆயிடுச்சு. உடனே அதுங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சு. அது கல்யாணம் பண்ணும்போது எல்லோரும் பாப்பா மாதிரி தாங்கிறாங்க. ஆம்பளை விட அது தொடக்கத்துலேருந்து அப்படி தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க ஒல்லியாக இருக்கும். அந்த கல்யாணம் ஆன பிறகு தெரியலையும்னா தீனுதோ தெரியல, பெருசாகிடுது. அதனால அதுவும் குழந்தை பிறந்தவுடனே இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு பெருத்து போச்சு. வேறு சண்டை, அதுங்களுக்கு நடுவில் ஒரு குழந்தை வேறு. ஆக தேடிக்கிட்டு சாமியார்கிட்ட போகுது ஒரு நிம்மதி கிடைக்குமான்னு. கல்யாணம் பண்ணி வச்சுக்கிற சாமியாரையே கல்யாணத்தை பிரித்து விட்டுரு. சாமியாரும் மிரண்டார், நான் பிரிக்க முடியாதுப்பா, நீ தான் தாலி கட்டின. அதெல்லாம் சண்டை முடியுது. முடிஞ்ச உடனே சொல்கிறார், நான் பிரித்து விட தயார், ஆனால் ஒரு குழந்தை இருக்குதே, எப்படி பிரிக்கிறது? ஆமாம் சாமி, நாங்கள் 2 பேரும் யோசிக்காமல் வந்துட்டோம். அதுங்க பற்றியா? இப்போ போங்க, இந்த வருஷம் போங்க, அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டு வாங்க, ஆளுக்கு ஒன்று கொடுத்து பிரித்து விட்டுறேன். கரெக்ட் சாமி, சூப்பர். 2 பேரும் போயிட்டான். அப்போ கேனப்பைய யாரு? இத்தனை பேர் வாயில் சாமியார்னு வருது பாரு, உன் வாயில் சாம்பிராணியை போட. ஆக சாமியார் அப்படியே அரண்டு மிரண்டு உட்காந்து, சொர்ண கட்ட ஜென்மங்களா, இப்போ தானடா வந்து பேசுனீங்க, சண்டை போட்டீங்க, ஓகே ஃபாதர்னு போகிறீங்க, போயிட்டான். ஆனால் மனசில் ஒரு எண்ணம், எப்படியும் இவங்களை பிரித்து விட்டுறணும். ஒரு வருஷம் முடிஞ்சது. அந்த ஆரோக்கியம் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. கதா என்ன, குழந்தை பிறந்துச்சா? பிறந்துச்சு, வா பிரித்து விடணும். அன்னைக்கு வந்து அந்த கிண்டல் பண்ணீங்கல்ல, வா பிரித்து விடணும், வா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்? 2 குழந்தை பிறந்துருச்சு. என்ன பண்ணலாம்? சரி வா, இருந்தாலும் பிரிக்கலாம். வேணாம், எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம். திரும்ப வந்தால் திரும்ப இன்னொரு குழந்தை பெற்றணுவான்னுவேன். வேணடா சாமி, என் பிரச்சனை எனக்குள்ளே இருக்கட்டும். தேடல். உன் பிரச்சனைக்கு நீதான் முடிவு கட்ட வேண்டும். காரணம், உன்னோடு இயேசு இருக்கிறார். 3 ராஜாக்கள் தேடுகிறார்கள், எங்கே இயேசு என்று. இன்றைக்கி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறோம், எங்கே இயேசு, எங்கே இயேசு? உனக்குள்ளே தான் இருக்கார். அதை தான் நான் சொல்ல, அவர் தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நான் எங்கே என் பெயரால் நீங்கள் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே நான் வாசம் செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூடி இருக்கிற இடத்துலலாம் இயேசு இருக்கிறார், நம்ம கூடவே இயேசு இருக்கிறார். கண்டுபிடியுங்கள். 3 பேர் கண்டுபிடித்து விட்டார்கள், அரசர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆக நீங்கள் கண்டுபிடிக்கிற பொழுது, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிற பொழுது பல கஷ்டம் வரும், துன்பம் வரும், அவமானம் வரும், அசிங்கம் வரும். பட் வாழ்க்கை என்பது ஒரு தேடல். இந்த தேடலில் நிம்மதி, அமைதியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அந்த இயேசுவையும் கூட சேர்த்து கண்டுபிடியுங்கள், எல்லாம் சேர்த்து தரப்படும். அவர்கள் இயேசுவை தேடினார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இயேசு அவர்களை விண்மீன் வடிவமாய் தேடி போய் கண்டுபிடித்து கொண்டு வருகிறார். அதான் சத்தியம், அதான் நம்பிக்கை. அந்த விண்மீன் வேறு யாரும் அல்ல, என் இயேசுதான். இவ்வளவு தூரம் அவங்களால எப்படி வர முடியும்? ஒரு அரசனுக்கு மனசு வருமா அந்த மாதிரி வர்றதுக்கு? அடிச்சு பெரட்டி கூட்டு வராரு, வாடா, உன்னை விட மேன்மையான அரசன், நான் என்னுடைய பிறப்பை பாரு, நான் பிறந்ததை பாரு, நீ கௌரவமா பெரிய ஆளா கிரீடம் போட்டு சுத்துறியே, என்னுடைய பிறப்பை பார், ஒரு மாட்டு தொழுவத்தில் நான் பிறந்திருக்கிறேன் பார், என் பிறப்பை அறிவது சுலபம் அல்ல, ஏரோதை பார். இப்படியும் மக்கள் இருப்பார்கள், இப்படியும் மக்கள் இருப்பார்கள். என் பிறப்பை அறியாதவர்கள், என் பிறப்பை உணராதவர்கள், என் பிறப்பை அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்காதவர்கள் இருப்பார்கள்.
பார், இது போன்ற கல்லு மனசு படைத்தவர்கள் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள் இஸ்ராயல் மக்கள். ஆகவேதான் இஸ்ராயல் ஞானமுள்ள மக்கள், அறிவுள்ள மக்கள், லாட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், டேலண்டட், நல்ல செல்வ செழிப்பான நாடு. ஆனால் இன்று வரைக்கும் அந்த நாட்டிலே சின்ன அமைதி கூட இல்லை. காரணம், அவர்கள் இயேசுவை தேடி பிடிக்கவில்லை. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவரை தேடுகிறவர்களே தடைகள் இருக்கும். எதை செய்யறோம் அப்படின்ற ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு அமைதி இல்லை. இது தேடிக்கிட்டே இருக்கு. அதனால இயேசு, நீ தேடுற தூரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்றார். உங்கள் நடுவே, உங்கள் மத்தியிலே வசம் செய்கிறேன், வேற எங்கேயுமே நான் கிடையாது, உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்றார். அவன் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணியிருந்தப்போ நீங்கள் 2 பேரும் பாடியிருப்பீங்க, என்னருகே நீ இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதே. அது புதுசு, புதுசு கண்ணா புதுசு. இப்போ பழசு கண்ணா பழசு. உன்னை யாரும் தேடுறது கிடையாது, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அதனால் அவரை தேடு, தேடி கண்டுபிடி. அவர் வேற எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறார். அதை தானே இயேசு சொல்லுகிறார், அடிக்கடி நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். இன்னை நம்ப மாட்டேன்றதுக்காக என்ன பண்ணிடுறாரு, இரத்தமாய் உடலாய் நற்கருணையாய் மாறி அப்படியே வாயில தூக்கி போட்டு ஒரு ரத்தத்துல சதையில கலந்து போகிறார். இதுக்கு மேல நான் உன் கூட இருக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு மேல இயேசு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு? உன் கூட இருக்கிறவன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு இல்லையே. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் உன்னை உதைக்கவும் மிதிக்கவும் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் எங்க போனார்? அத்தான் இன்பத்தில் துன்பத்தில் இருப்பேன்னு சொன்னார்ல, இன்னைக்கு உன்னை தனியா விட்டு போயிட்டாரு. எங்க இல்ல அவர் தனியா இருக்கிறாரு. எங்க பிள்ளைங்க பிள்ளைங்கெல்லாம் உங்களை ஒதுக்கிட்டாங்களே. எங்க தேடல்? வாழ்க்கை முழுவதும் தேடல். கிடைக்காத ஒன்றை தேடாதீர்கள், தயவு செய்து சொல்லுகிறேன். கிடைக்காது என்று தெரிந்து ஏன் அந்த அன்பு உனக்கு கிடைக்காது? கணவியிடமும் மனைவியிடமும் எல்லாரும் பலவீனமானவர்கள், எல்லாருக்கும் அன்பு தேவைப்படுது. நீ அவர்கிட்ட போய் அன்பை கேட்டுனுங்கிற, அவருக்கு அன்பு தேவைப்படுது. பிள்ளைங்கக்கிட்ட அன்பு கொடுக்கணும், அதுங்க அப்பா அம்மா கிட்ட அன்பை தேடுது, அப்பா அம்மா பிள்ளைங்கக்கிட்ட தேடுது. எவங்கிட்ட இல்லை கொடுக்கறதுக்கு, எல்லாமே ஹம்பக், பொய், மாய. ஏப்பா சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வராரு, வந்த உடனே அவர் என்ன கேட்கிறார்? இப்ப சொல்றேன், நான் சொல்றேன். வந்த உடனே என்ன கேட்கிறாரு? வீட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இல்லையா, வேலைக்கு போயிட்டு மனைவி வீட்டில் இருக்கு. இப்ப கணவர் உள்ள வராரு, வந்த உடனே என்ன கேட்கிறாரு? இப்ப எதுக்கு உன்னை தேடுறாருன்னு தெரியுதா? இப்போ நீ யார்? அது சமையல்காரி. உன்னை எதுக்கு தேடுறாருன்னு தெரியுதா? அவ்வளவுதான். அதனால தான் நீங்க பாட்டு பாடுறீங்க, என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலை மாறுமே, உன்னை மனம் தேடுதே வழி காட்டுமே. அவசரம் பாரு. இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயிங்கே. எல்லாரும் தேடுறாங்க, இன்னைக்கு எல்லாரும் தேடுகிறார்கள். நீங்கள் பெண் மட்டும் பார்க்க தேடவில்லை, ஆண் மட்டும் பார்க்க தேவையில்லை. பெண் ஆணை தேடுகிறாள், ஆண் பெண்ணை தேடுகிறாள், தோழிகள் தோழர்களை தேடுகிறார்கள். எங்கிருந்து வரும் அன்பு, எங்கிருந்து வரும் பாசம், எங்க வரும் நட்பு, எங்க வராது. வந்தாலும் உன்னை பயன்படுத்துவதற்காக வருகிறது. யூ ஆர் எ யூஸ் அண்ட் த்ரோ. அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கப் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு கழுவி பாக்கெட்ல வச்சுக்குவியா? என்ன பண்ணுவ? ஆக அந்த பேப்பர் பிளேட்டுக்கு பேப்பர் கப்பில் தூக்கி போட்டுருவோம். யூஸ் அண்ட் த்ரோ. இந்த உலகமே யூஸ் அண்ட் த்ரோ உலகம். யூ ஆர் இன் த வேர்ல்ட் ஆஃப் யூஸ் அண்ட் த்ரோ. உன்னை பெருசா யாரும் தலையில தூக்கி வச்செல்லாம் ஆட மாட்டாங்க. அத்தா, என் கண்ணின் கருவிழி போல உன்னை பாதுகாப்பேன். பா, என்ன சென்டென்ஸ்! பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும் உன்னை நான் மறவேன். என்ன ஸ்டேட்மெண்ட்! உன் காலு கல்லில் மோதக்கூடாதான், என்ன அக்கறை! ஆக இப்படியெல்லாம் சொல்றவர் இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் இல்லை. அதனால தான் அதை தேடு, அவரை தேடு, அவரை கண்டுபிடிச்சா ஆசீர்வாதம் பரிசுத்தம். போங்கடா, எனக்கு யாரும் தேவையில்லை, என் தேவன் இருக்கிறார்.
ஆக பிரியமான பிள்ளைகளை, நாம் அந்த 3 பேரும் தேடினார்கள் என்பதை விட இயேசு அவர்களை தேடி கண்டுபிடித்து தன் பிறப்பின் சரித்திரத்தை சொல்லித் தருகிறார். இப்படி வாழுங்க, இப்படி எளிமையா இருங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி தன் இருப்பிடத்துக்கு கூட்டி வந்து, நான் ஒரு சில மக்களுக்காக மட்டும் வரவில்லை, உலக மக்கள், அதான் வேதத்தில் சொல்லு, புற இனத்தார்கள். நீ நானும் யாரு? புற இனத்தான், ஜென்டைல்ஸ். இஸ்ராயல் மக்கள் அவங்க தான் நினைக்கிறாங்க தங்களுக்காக வந்தவர் யூதர் என்றதால. ஆனால் அவர்களிலே பல பேர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தான் இன்று வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அதனால நீயும் இயேசுவை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. மனிதனை தேடாதே, அது வேஸ்ட். மனிதரிடத்தில் கிடைக்காத ஒன்றுக்காக பிச்சைக்காரியை போல ஏங்கி நிற்காது, அது கிடைக்காது. அதான் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறான். கல்யாணம் ஆன உடனே அந்த சண்டை, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஒருத்தர் சொல்கிறான், அந்த பொண்ணு சொல்லுது, ஏன் எங்கள் அப்பா பேரை வை. இன்னொரு அந்த ஆள் சொல்கிறான், எங்கள் அப்பா பேரை வை. சரிடா, உங்கள் அப்பா பேர் என்ன? ஜான். உங்கள் அப்பா பேர் என்ன? பால். அப்படியா, ஜான் பாலா வந்துருச்சு. 2 சண்டை போடுது. இல்லை, எங்கள் அப்பா பேர் முதல்ல வரட்டும், உங்கள் அப்பா பேர் பின்னாடி வரட்டும். 2 சண்டை. எப்போ ஒரு காலத்தில் தான் சாமியார் ஞானஸ்தானம் கொடுத்தான், இப்போ அவன் கொடுத்துக்கிறான். சும்மா பேர் வைக்கிறீங்க பாரு, பெயரளவில் கூட கிறிஸ்தவர்கள் இல்லை. டிங் டாங் டிங் பேராது ஞானஸ்தான பேர். சாமியார் வாயில் நுழையாம வேற என்னம்மா பேர் வச்சுக்கிற? கிஜோக்கா. என்னத்த பேர்ல என்ன இருக்கு? சும்மா எட்டு உருது. அந்த சாமியார் வச்சிருந்தா காணிக்க மாரி, ஆரிக்க மாரி, சூச்ச மாரி, லாரன்ஸு, பால்ராஜு, ஜானு, பாலு, யோவானு, லூக்கா அப்படி வச்சிருப்பார். இது என்னென்ன பேரோ பிசாசுங்க பேரெல்லாம் வச்சு கிடக்குது. என்னென்ன பேரோ வச்சு சண்டை போடுதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான், என்ன சண்டை? பேர் வைக்கிறதுல என்ன சண்டை? ஒரு குடும்பத்தில் இப்படி சண்டை. வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்கண்ணே. தேடுகிறோம், யாராவது நம்ம குடும்ப பிரச்சனையை தீர்ப்பாங்களா? யாராவது நமக்கு உதவுவாங்களா? யாராவது நமக்கு கொடுப்பாங்களா? யாராவது நமக்கு அமைதியை தருவாங்களா? யாராவது நம்மளை வந்து பார்ப்பாங்களா? இப்படி தான் தேடி தெருவில் சண்டை போடுறது. சண்டை போட்டவன அவன் வந்துட்டான். என்ன பிரச்சனை? எங்கள் அப்பா பேர் வைக்கிறோம், உங்கள் அப்பா பேர் எதுக்கு இப்போ சண்டை போடுற? ஜான் பால் செபாஸ்டின் வெய் போ. என்னது? ஜான் பால் செபாஸ்டினா? ஜானு அவன் அப்பா பேரு, பாலு இவங்க அப்பா பேரு, செபாஸ்டின் யாரு? அது எங்கள் அப்பா பேரு. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்க, அதான் எங்கள் அப்பா பேரையும் சேர்த்து வச்சுட்டேன் அப்படி. மூன்றாவது ஆள் உள்ளே வரக்கூடாது. தேடுங்கள், தெய்வத்தை கண்டுபிடிப்பீர்கள். தெய்வம் உங்கள் மத்தியிலே இருப்பதை, உங்கள் ஹஸ்பண்டுக்குள்ள, உங்கள் ஒய்ஃபுக்குள்ள, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள. வெறுமனை இயேசுவை நற்கருணையில் தேடாதீர்கள். வெறுமனை இயேசுவை சிலைகளிலும் சுரூபங்களிலும் தேடாதீர்கள். வெறுமனை இயேசுவை நீங்கள் கோவில்களில் தேடாதீர்கள். வெறுமனை இயேசுவை நீங்கள் இறைவார்த்தைகளில் தேடாதீர்கள். அங்கெல்லாம் இருக்கிறார் என்பது தெரியும். உனக்குள் இருக்கிறாரா? அதுதான் நான் கேட்கிறேன். சிலைகளில் இருக்கிற மாதாவை கண்டுபிடிக்க தெரிந்த அறிவாளியே, ஞானியே, ஏன் அடுத்த மனிதனுக்குள் இருக்கிற இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை? தேவை வருகிறப்போ, ஏசப்பா இயேசுவ மாதிரி உதவி பண்ணிட்டாடா, மாதா மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டேடா சொல்கிறது. ஆக பிரியமான பிள்ளைகளை, இனிமேல் உங்கள் குழந்தைங்க உள்ளே வரும்போது, இயேசு மகனே, நீ பேசு மகனே அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அம்மா உள்ளே வருவது ஏசம்மா அப்படின்னு கூப்பிடு. உங்கள் அப்பாவை ஏசப்பான்னு கூப்பிட. உங்கள் வீட்டுக்காரர் வந்து உன்னை அடிக்கிற போது, கையை ஒசத்தும் போது, ஏசப்பா அப்படின்னு சொல்லு. உடனே கையை பின்னாடி எடுத்துருவார். நீ காலையில் ஸ்டவ் பற்ற வைக்கிறப்போ உங்கள் வீட்டுக்கார பேரை சொல்லி மட்டும் பற்ற வைய, வீடே பற்றிக்கும். அது இயேசுவேன்னு சொல்லி பற்ற வை, கரெக்டாக ஒரு அடுப்பு பற்றும். உங்கள் வீட்டுக்காரர் ஜான் எரிச்சு போயிடும், முடியாது. அதே மாதிரி தான் வீட்டுக்காரர்களே, நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது, பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது, தயவு செய்து உங்கள் வீட்டுக்காரி லூர்து மேரி வண்டி ஊர்து மேரியா போயிடும். அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏசப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும். நமக்கு டெக்னிக் தெரியல. சர்ச் ஃபார் ஜீசஸ். அங்கே இங்கே இருக்கிறவல்ல இயேசு, உனக்குள்ளே இருக்கிறவர். காட் இஸ் வித் அஸ். கடவுள் நம்மோடு. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதனால் டோன்ட் பி அஃப்ரைட். சிலது கஷ்டம் வரும், கண்ணீரில் வரும், அதுலேயும் இயேசுவை பார்க்கலாம். அதுலேயும்
அங்கேயும் இயேசுவை பார்க்கலாம். நான் ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருந்தேன். நடாந்தாலும் திரும்ப மண்டை ஜூ மாதிரி சொல்கிறான். படுத்துக்கிட்டு கிடந்தேன். எனக்கு நேராக 92 வயசு பாட்டி படுத்துக்கிட்டு கிடக்குது. சும்மா படுத்துக்கிட்டு கிடக்குது. என் கையில் ரத்தம் ஏறுது, இங்கே ட்ரிப்ஸ் ஏறுது. பாட்டிக்கு ஒன்றும் ஏறல. அதுக்கு வாயில் மூச்சு விட முடியல. அதனால் என்னத்தை மாஸ்க் வச்சுட்டாங்க, முகமூடி மாதிரி. அது கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க. இந்த வாஷ் பேஷனில் ஒரு பைப்பு வரும் பற்றியா, அந்த மாதிரி 2 பைப்பை இணைச்சி பாட்டிக்கு வச்சிருக்குது. பாட்டிக்கு பிடிக்கல, அது அப்படியே பிக்குது, அப்படியே பிக்குது. நான் அதை பார்த்தேன். எனக்கு இங்கே 2 கை அரெஸ்டட். 2 கை தூக்கி, பாட்டி நீ பிபி வாசி அப்படி. அது பிச்சுட்டு கிடக்குது, அவஸ்தைப்படுது. நான் அதுக்கிட்ட நீ பிபி வாசி பாட்டி சொல்லிட்டு இப்படி இப்படி பார்த்த. டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லை. நல்லந்தானா நல்லந்தானா உடலும் உள்ளமும் நல்லந்தானா. பாட்டி இது மாஸ்க் பிச்சுட்டு சிரிக்குது. 92 வயசு பாட்டியை இயேசுவை கண்டுபிடிக்க வைத்தவன் நான். எங்கே? ஐசியூல. நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த கண்ணீரில் கவலையில் நிற்கிறான் பாரு, அவன் தான் இயேசு. அது வெளியே போகும்போது என் ராசான்னு கட்டிப்பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்த பிறகு தான் நான் சொன்னேன், நான் ஒரு கத்தோலிக்க பாதிரியார், என்ன வேணா இருந்துட்டு போ. அங்கே முருக மாதிரியே தெரிஞ்சேன். நான் முருக மாதிரியே தெரிஞ்சேன். எஸ், நீ இருக்கும் இடத்திலே சொர்க்கம் இருக்கிறது. தேடாத சொர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குது? நீ இருக்கிற இடம்தான். நீங்கள் என்னை எங்கே கொண்டு போய் வேணா விடுங்க. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் படுத்த அடுத்த வாரமே மறையுறை ஆற்றும் சக்தி எனக்குள் இருக்கிறது. காரணம் அவஸ்தை. இங்கே வேணா போடு. இப்போ டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் வந்து தீர்மானிச்சிட்டாங்க, இனிமேல் எம்ஐ ராஜ் ஃபாதர் வந்தால் ஐசியூ கிடையாது, வெளியில் வார்டில் தனி ரூம் கொடுத்து அவருக்கு எல்லா செட்டப்பையும் அங்கேயே பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் பேரை சுத்தமாக கெடுத்துருவாங்க. நான் இருக்கிற இடமாக இருந்தால் கர்த்தர் வாழ்கிறார் என்ற அர்த்தம். சும்மா சில கண்ணீர், கவலை, வேதனை, அவசியம், அவமானம் வரும். நான் கொடுத்தா ஊரெல்லாம் குணமாக்குறான் எம்ஐ ராஜ் ஃபாதர். அவன் நோயை குணமாக்க முடியலையே. எத்தனை பேர் பேசுகிறார்கள்? ஊரெல்லாம் கடவுளுடைய விசுவாசத்தை பற்றி பேசுகிறான், அவனை குணமாக்கி கொள்ள முடியவில்லையா? சொல்லு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். ஆக ஆண்டவரை தேடுங்கள் பிள்ளைகளை. நான் தேடினேன், கண்டுபிடித்து விட்டேன். இருக்கும் இயேசுவை தேடி கண்டுபிடியுங்கள். இல்லாத இயேசுக்காக அலையாதீர்கள். உலகத்தில் இயேசு இருக்கிறார், உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அதை தேடி கண்டுபிடிப்பது நம்முடைய வேலை. செய்வீங்களா? ஆக தேடுங்கள், கண்டடைவீர்கள். காரணம், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். அப்பொழுது உன் வாழ்க்கையும் திருக்காட்சியாக மாறும், இல்லைன்னா தெருக்காட்சியாக மாறிடும். ஆக திருக்காட்சியா தெருக்காட்சியா, யூ டிசைட் and you live your life. May God bless you.